இந்த கருப்புசாமி வாக்கு கொடுத்ததுதான். தைரியமா போ. உன் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இந்த கருப்புசாமி தொடையிருப்பான். போ. கருப்பன் குருகுலம் அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கம். அடுத்த நிலையை அடைய முயற்சி செய், அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே. சுஜோக் சிகிச்சை அறிமுகம். சுஜோக்சு என்றால் கை, ஜோக் என்றால் உள்ளங்கை. சுஜோக் சிகிச்சை செய்வது எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. பேராசிரியர் பார்க் ஜே வுவால் உருவாக்கப்பட்டது. இந்த சிகிச்சையானது 100 விழுக்காடு பாதுகாப்பானது, எளிமையானது, நோயாளிகளால் தானாக கூட சிகிச்சை செய்ய எளிதானது. மனித உடல் அமைப்பு முழுவதும் உள்ளங்கை மற்றும் உள்ளங்கால்களில் உள்ளது. இந்த அமைப்பு உள்ள இடத்தில் சுஜோக் சிகிச்சை முறையில் முக்கிய புள்ளியின் மீது அழுத்தம் கொடுத்து ஊசி, சிறிய காந்தங்கள், விதைகள் முதலியவற்றை உபயோகப்படுத்தியும் சிகிச்சை செய்வதன் மூலம் எல்லாவிதமான நோய்களையும் குணப்படுத்த முடியும். இதுவே சுஜோக் அக்குபன்சர் எனப்படும். இந்த முறை உலகளாவியது. சுஜோக்கின் உதவியுடன் பல்வேறு வகையான நோய்களுக்கு சிகிச்சையளிக்க முடியும். சிகிச்சையின் போது எந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்க வேண்டிய அவசியமில்லை. சிகிச்சையானது இயற்கையானது மற்றும் உடலில் உள்ள மற்றும் அதைச் சுற்றியுள்ள இயற்கை சக்திகளை கொண்டு மட்டுமே குணப்படுத்துவதால் இதுவரை அறியப்பட்ட பாதுகாப்பான சிகிச்சைகளில் இதுவும் ஒன்றாகும். விதை சிகிச்சை சீட் தெரப்பி. சக்தி வாய்ந்த விதைகளை நம் கை, கால்களில் அமைந்துள்ள உள்ளுறுப்புகளின் பிரதிபலிப்பு பகுதிகளில் வைப்பதன் மூலம் நோய்களை குணப்படுத்த முடியும். இதுவே விதை சிகிச்சை எனப்படும். விதைகள் தான் சோலைகளையும் பூங்காக்களையும் உருவாக்குகிறது. மறைந்த வடிவில் சக்திகள் எல்லாம் விதைகளினுள் புதைந்துள்ளன. ஐம்பூதங்களின் நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம் சக்திகள் ஒருங்கிணைந்து விதைகளை அழகான மரங்களாக, செடிகொடிகளாக உருவாக்குகின்றன. விதைகள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. நாம் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் மிளகு, கடுகு, வெந்தயம் உள்ளிட்ட விதைகள் மூலம்தான் சிகிச்சையளிக்கப்படும். விதை சிகிச்சை முறையில் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதற்கு முன்பு பரிசோதனை முறை. 1. கைகளிலோ கால்களிலோ உறுப்புகளின் பிரதிபலிப்பு புள்ளிகள் அமைவிடங்களில் ஒவ்வொரு புள்ளிகளாக சுஜோ குச்சி அல்லது முனை மழுங்கிய பென்சில் கொண்டு அழுத்தி பரிசோதனை செய்ய வேண்டும். குறிப்பிட்ட இடங்களில் வலி உள்ளதாக நோயாளி கூறுகிறாரோ அந்த புள்ளிகளை, பெயர்களை குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். 2. உடலில் ஏற்படும் தொந்தரவுகள், வலி, அதை சார்ந்த உறுப்புகள் பிரதிபலிக்கும் புள்ளிகளை குறித்து கொள்ள வேண்டும். விதைகளின் தன்மை 1. சூடு 2. குளிர்ச்சி 3. வாயு 4. சமநிலைப்படுத்தும். 1. சூடு தன்மை விதைகள் மிளகு, கடுகு, கொள்ளு. 2. குளிர்ச்சி தன்மை விதைகள் வெந்தயம், பாசிப்பயிறு, ஆமணக்கு விதை. 3. வாயுத்தன்மை விதைகள் தட்டைப்பயிறு, கொண்டைக்கடலை, கிட்னி பீன்ஸ். 4. சமநிலைப்படுத்தும் விதைகள் சோயா பீன்ஸ் வெள்ளை, சிவப்பு வாத நாராயண விதை. விதையின் தன்மை புரிந்தும் உறுப்புகளின் தன்மை சூடான உறுப்பு, குளிர்ச்சியான உறுப்பு. இதனை அடிப்படையாகக் கொண்டு விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். விதைகள் தேர்ந்தெடுக்கும் முறை 1. உறுப்பின் பிரச்சனைக்கு தகுந்த விதைகள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். 2. உறுப்பின் வடிவம் தொடர்பான விதைகள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தலாம். விதை சிகிச்சைக்கு எந்த விதைகள் பயன்படுத்த வேண்டும்? 1. கடுகு 2. மிளகு 3. சீரகம் 4. வெந்தயம் 5. ஆமணக்கு 6. கிட்னி பீன்ஸ் ராஜ்மா 7. தட்டைப்பயிறு 8. பச்சை பயிறு 9. பட்டாணி 10. கொண்டைக்கடலை 11. சோயா பீன்ஸ் வெள்ளை 12. அவரை விதை 13. கோதுமை 14. நெல் 15. அரிசி 16. ஆப்பிள் விதை 17. ஆரஞ்சு விதை 18. திராட்சை விதை 19. பூசணி விதை 20. பப்பாளி விதை 21. தர்பூசணி விதை 22. பூண்டு 23. வால்நட் 24. சிவப்பு வாதநாராயண விதை 25. வேப்பமுத்து 26. புங்கமுத்து 27. கருப்பு உளுந்து 28. பாக்கட்காய் 29. பீர்க்கங்காய் 30. புடலங்காய் 31. கீரைகள் விதை என மண்ணில் போட்டால் விளையக்கூடிய அனைத்து காய்கறிகள், கீரைகள் மற்றும் பழங்கள் விதைகளும் பயன்படுத்தலாம்.
நல்ல விளைந்த விதைகள் தேர்ந்தெடுத்து பயன்படுத்துவது சிறந்த பலனை கொடுக்கும். நாட்டு விதைகள் பயன்படுத்துவது மிகச்சிறந்தது. விதை சிகிச்சை மூலம் 250க்கும் மேற்பட்ட நோய்கள் வரை குணப்படுத்த முடியும். விதைகள் வைக்கும் முறை: 1. மிளகு அதிகம் பயன்படுத்தக்கூடாது, உடல் சூடு அதிகமாகிவிடும். 2. சைனஸ் தொந்தரவு உள்ளவர்களுக்கு கட்டை விரலில் மேற்பகுதியில் வெந்தயம் வைக்கக்கூடாது. 3. கடுகும் மிளகும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது. 4. குளிர்ச்சியினால் வரக்கூடிய நோய்கள் என்றால் மிளகு கடுகு பயன்படுத்தலாம். 5. வெப்பத்தினால் வரக்கூடிய நோய்கள் என்றால் வெந்தயம் பாசிப்பயறு பயன்படுத்தலாம். குளிர்ச்சி விதைகள். இப்ப நல்ல பொருளா படுத்த வரைக்கும் கிடந்தப்ப இப்ப கொஞ்சம் எந்திரிச்சாச்சு உட்காந்துக்குறேன். நானா கலந்து போய்க்கிறேன். பொண்ணுக்கு 2 கலந்து போய்க்கிறேன். படுத்த வரைக்கும் இருந்து பொண்ணுக்கெல்லாம் எடுத்து போட்டாங்க. இப்ப நானா நடந்துக்கிறேன். நடக்க முடியல. சும்மா கவுண்டுக்காச்சும் குண்டியை கற்பிச்சு போய்க்கிறேன். பொண்ணுக்கு இருக்கிறேன், 2 இருக்கிறேன், கற்பிச்சு போயிட்டு வரேன். சாப்பிடுவேன், நானே போய்க்கிறேன். கொஞ்சம் உடம்பு நல்லா இருப்பேன். இப்போ அதான் 1 வருஷம் 2 வருஷம் இருக்குல்லப்ப. 2 வருஷமா படுத்தது வரைக்கும் ஆயிடுச்சுல்ல. இப்போ இந்த 4 மாசமா 2-3 மாசமா கொஞ்சம் உட்காந்து நானா இந்த உட்காந்து தூக்கிட்டே விடணும். இறக்கி சோறுலாம் அதிகம் கூட சாப்பிட முடியாது. அப்படி இருந்தது. இப்போ கொஞ்சம் என்னோட சுயநலவுக்கு நான் வந்திருக்கேன். நல்லா இருக்கு. ஆமா, கொஞ்சம் சுயநலவுக்கு வந்திருக்கேன். நான் நல்லா இருக்கேன். ஆனா நடக்கிறது கொஞ்சம் சரியா போச்சு. ஆமா, படுத்து வரைக்கே கிடந்தவள இவ்வளவு தூரத்துக்கு எழுப்பி விட்டுருந்தது அதே பெருசு. நான் நம்பித்தான் கூட்டு வந்து வைத்தியம் பாக்குறேன். வேற பக்கம் போகாம வைத்தியம் பாக்குறீங்க. நம்பி போய்தான் இந்த அன்னைக்கு படுத்து நீங்க வந்தன்னைக்கு எப்படி சொல்றீங்க அப்படி கிடந்தேன். நீ தூக்கி தானே ஊசி வச்சு போனேன். இன்னைக்கு நான் ஊசி குத்துனது பிறகு ஒரு 2 10 12 கழிச்சு நானா எந்திரிச்சிட்டு இல்ல. நானா எந்திரிச்சுட்டு நானா தவறுக்கிட்டேன். நானா நகர்ச்சி வெளியே போய்கிட்டு வந்து காய்ச்சல நானா படுத்துக்கிட்டு தவறு பண்ணி காலை போட்டு ஏறிக்கிட்டு அதெல்லாம் பரவாயில்ல போயிருப்பேன். நல்லா இல்லைங்க. ஃப்ரீயா பயப்படாதீங்க. முதல்ல காலை தூக்கி வைங்க. 2 காலி ஊண்டி கையை தூக்கி வச்சுட்டு தூக்குங்க. நிமிர்ந்து நில்லுங்க. இப்ப தூக்கி நடந்து வாங்க. இருக்கு அதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நடக்கதான் சரியாக. நடக்க சரியாகும். அவ்வளவுதான். வாங்க எந்திரிச்சு வாங்க. நடந்து வாங்க. நல்லா என்ன கால் தூக்கி வைங்க. முடிஞ்சவளவு நல்லா தூக்கி வைங்க. கால் தூக்கி வைங்க. முடிஞ்சவளவு கொஞ்சமா முயற்சி பண்ணுங்க. போதும். அப்படியே திரும்புங்க. திரும்புங்க. அது திரும்ப தூக்கி வைங்க. கையை தூக்குங்க. காலை ஊண்டி கையை தூக்குங்க. கால் 2 கால் சம ஊண்டி கையை தூக்குங்க. தூக்கி வைங்க. குனிய கூடாது. பரவாயில்ல. போதும் கொஞ்சமா போதும். அவ்வளவுதான். போதும். பரவாயில்ல நடக்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. போனவா நீங்க பேசுற வீடியோ பார்த்தே என்ன இந்த அம்மா இவ்வளவு பேர் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வீடியோ நல்லா இருக்கு. அவ்வளவுதான்.